நம்ம இந்தியா அமெரிக்காவையே முந்திடுச்சுன்னா நம்புவீங்களா? அதுவும் சமத்துவத்துல. பொதுவா அமெரிக்கா, சீனா போன்ற பெரிய நாடுகள் தான் எல்லாத்துலயும் முன்னாடி இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா, உலக வங்கி வெளியிட்ட ஒரு புது ரிப்போர்ட் நம்ம இந்தியாவை பத்தி ஒரு சூப்பர் விஷயத்தை சொல்லியிருக்கு. இப்போ உலகத்திலேயே வருமான சமத்துவத்துல 4வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தாங்க. அதாவது பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இல்லையாம். இதனால கிட்டத்தட்ட 17 கோடி இந்தியர்கள் தீவிர வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த சாதனையை அமெரிக்கா, சீனா மட்டும் இல்லாம G7, G20 நாடுகள் எல்லாத்தையும் விட நம்ம முன்னாடி வந்து பண்ணியிருக்கோம். நம்ம நாட்டுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமை. இது வெறும் கணக்கு இல்லைங்க. நம்ம தெருவுல, நம்ம ஊர்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்கல்ல, அதோட பிரதிபலிப்பு தான் இது. எப்படி இது சாத்தியமாச்சு தெரியுமா? ஜன்தன் யோஜனா மாதிரி வங்கிக் கணக்குகள் இல்லாதவங்களுக்கும் கணக்கு தொடங்கி நேரடியாக நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்தது ஒரு பெரிய காரணம். ஆதார் கார்டு மூலமா சரியானவங்களுக்கு உதவி கிடைச்சது. ஆயுஷ்மான் பாரத் மாதிரி திட்டங்கள் ஏழை மக்களுக்கும் தரமான மருத்துவ வசதியை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி திட்டங்கள் பல பேருக்கு புதுசா தொழில் தொடங்க வாய்ப்புகளை கொடுத்திருக்கு. நம்ம பிரதமர் மோடி அவர்களோட கனவு திட்டங்கள் பலவும் இதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு உலக வங்கியே பாராட்டியிருக்குன்னா சும்மாவா? இந்த மாற்றம் இந்திய சமூகத்துல ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சிருக்கு. வருங்காலத்துல வறுமைங்கிற ஒண்ணு இல்லாமலே போகலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா மேலும் என்னென்ன விஷயங்கள்ல முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுல ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் முக்கியம்.